பத்தாவது 20,000 பேர் இருக்கிறோம். உதயசூரியனை பார்த்து என்ன சின்ன ஜோரா சொல்லு, ஐதி சொல்லு. சின்னம் சின்னம் நம்ம சின்னம், ஜெயிக்கிற சின்னம், ஜெயிச்ச சின்னம் என்ன சின்னம்? ஜகத் சின்னம், கலைஞர் சின்னம், தளபதி சின்னம், உதயநிதி சின்னம், ஜகத் ரட்சகன் சின்னம், சோனியாவின் சின்னம், திருமாவளின் சின்னம். அம்மா வந்துட்டாருமா, வந்துட்டாரு. காலேஜில் தாண்டிட்டாரு. வேப்பூர் 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 வேப்பூர். உண்மை உண்மை உண்மை. வருகிறார் வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார். சொல்லிட்டனே, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். ஆடாடா போட்டியிடுகின்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி, நம்முடைய கழக தலைவர், தமிழக முதல்வருடைய தளபதி, என்னுடைய வழிகாட்டி அண்ணன் ஜெயபிரதன் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரி இருக்கின்ற இந்த மிகப்பெரிய பிரச்சார கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு ராணிப்பேட்டை காந்தி அவர்களே, வேலூர் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு நந்தகுமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளருமான என் அன்பு சகோதரர் திரு ஈஸ்வரப்பன் அவர்களே, மாநில சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை செயலாளர் சகோதரர் திரு வினோத் காந்தி அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் திரு ஏ கே சுந்தரமூர்த்தி அவர்களே, அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளே, சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் சகோதரர் சையத் ஹபீசுல்லா அவர்களே, கழக இளைஞர் அணியினுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் திரு பிரபு கஜேந்திரன் அவர்களே, அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை நாட்டு கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிகளே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சித்திக் பாஷா உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, நம்முடைய இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்திய அளவில் வெற்றி பெறக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள், திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, கழகத்துடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே, பெரியோர்களே, இங்கு பெரும்பாலும் கூறியிருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, பாட்டிகளே, டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் முதற்கன் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரக்கோணத்திற்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு ஜெகத்ரட்சன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டு வரலாம்னு நினைச்சேன். வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது நான் வாக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை.
ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? எப்ப முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன சின்னம்? சத்தமா சொல்லுங்க. என்ன சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. என்ன சின்னம்? வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல செய்வீங்களா? சென்ற நாடாளுமன்ற தேர்தல் போது நான் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். கிட்டத்தட்ட 3,30,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. இந்த முறை அதை விட அதிகமா 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்க வேண்டும். சரிங்களா? சிறப்பான முறையில பாராளுமன்றத்தில் செயல்பட்டதுனாலையும் கழக பணியில் ஈடுபட்டதுனாலையும் நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. எனவே அவரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. தலைவர் அவர்கள் அண்ணன் ஜெகதரசன் அவர்களை உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறார். எனவே நீங்க அடுத்த 22 நாள் இந்த பிரச்சாரத்தை ஜெகதரசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்ன்ற பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்ப்பீங்களா? செய்வீங்களா? சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர் சகோதரர் என்னுடைய இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் சகோதரர் ஈஸ்வரப்பன் அவர்களை இந்த ஆற்காடு தொகுதியில கிட்டத்தட்ட 20,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. அதற்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு நாம செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் செலவற்ற மட்டும் நீங்க குறிப்பிட விரும்புகின்றேன். ஆற்காட்டுல புதிய பேருந்து நிலையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பணிகள் நடைபெற்று வருகின்றன. காவனூர் ஆனைமல்லூர் பகுதியில சுமார் 1.25 கோடி செலவுல மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. ஆற்காடு பேருந்து நிலையம் எதிரில ஆற்காடு வணிக வளாகம் சுமார் 3 கோடி 25 லட்சம் ரூபாய் செலவுல அமைக்கப்பட்டு வருகின்றது. இதெல்லாம் நம்முடைய சாதனைகள். அதே போல அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கான சாதனைகள். சோலைகர் தொகுதியில பணப்பாக்கம் பேரூராட்சியில் ரூபாய் 400 கோடி மதிப்பீட்டுல காலனி தொழிற்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. விரைவில் திறக்க இருக்கின்றோம். ராணிப்பேட்டை சிப்காட் தொழிற்சாலையில விரிவாக்க பணிக்காக ரூபாய் 140 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. காட்பாடி தொகுதியில காங்கேயநல்லூரில் இருந்து சத்துவாச்சாரி வரை பாலாற்றின் குறுக்கே 3.5 கிலோமீட்டர் தூரம் 120 கிலோமீட்டர் 120 கோடியில உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதிகள். ஆற்காடு பகுதியில் அரசு கலைக்கல்லூரி அல்லது அரசு தொழில்நுட்ப கல்லூரி விரைவில் அமைக்கப்படும். விழாப்பாக்கம் பேரூர்ல கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும். சேந்தமங்கலத்துல ரயில் நிலையம் அமைக்கப்படும். நெமிலி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். நகரி முதல் திண்டிவனம் வரையான ரயில் பாதை அமைக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள். உங்களுக்கு தெரியும், முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம் செஞ்சு காட்டுற தலைவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் செய்வார். அதற்கு சிறந்த உதாரணம் சென்ற 2021 சட்டமன்ற தேர்தல் பொழுது பல வாக்குறுதிகளை நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்தாங்க. அப்போ என்ன நேரம் தெரியும் உங்களுக்கு? கோவிட் 2வது பெருந்தொற்று. திரு மோடி அவர்கள், ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் 6 மாசம் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாரு. ஒண்ணு மட்டும் தான் பண்ணாரு. எல்லாரும் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளில வாங்க, எல்லாரும் விளக்க பிடிங்க, அதே மாதிரி தட்டை எடுத்துட்டு வந்து ஒலி எழுப்புங்க, கோவிட் பயந்து போய் ஓடி போயிரும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? உங்கள பல பேர் செஞ்சிருப்பீங்கல்ல. கோவிட் பயந்து ஓடி போயிடுச்சா? ஓடி போல. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முதல்ல இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் கோவிட் ஊசியை போட்டு, கோவேக்சின் ஊசி போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல பிபி கிட்ட போட்டுக்கிட்டு முதல்ல தைரியமா கோவிட் வார்டுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தரமான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தான். உங்களுக்கு தெரியும். சொல்ல போனா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும், இந்திய மக்கள் அத்தனை பேரும் அந்த ஊசி போறதுக்கு பயந்தாங்க. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமா கோவேக்சின் ஊசியை போட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து கோவிட இந்தியாவிலிருந்து விரட்டுறதுல தமிழ்நாட்டு தான் முதல் மாநிலம். இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருந்தது தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான்.
அந்த நேரத்துல தான் நம்ம ஆட்சி அமைச்சோம். ஆட்சி அமைச்ச பிறகு உங்களுக்கு தெரியும் கடும் நிதி நெருக்கடி. அப்போ தேர்தல் வாக்குறுதி நம்ம கொடுத்திருந்தோம். என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தோம்? ஒண்ணுத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி 5 கையெழுத்து போட்டார். அது முதல் கையெழுத்து மகளிருக்கு, சொல்லுங்கம்மா, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி. இப்ப எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். பஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்களா? சொல்லுங்க, நீங்க தான் பஸ் ஓனர்ஸ். எங்க வேணா ஏறிக்கலாம், எங்க வேணா இறங்கிக்கலாம். இப்போ மகளிர் என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த பிங்க் பஸ் சொல்றது இல்ல, நம்ம தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ்னே சொல்றாங்க செல்லமா. அதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சா அந்த திட்டத்தை எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்கலாம்னு நம்ம ஆண்கள் மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் சொல்றேன்னா, இந்த 3 வருஷத்துல மட்டுமா 460 கோடி பயணங்கள் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு? 460 கோடி பயணங்கள். ஒரு மாசமும் 850 ரூபாய் இருந்து 900 ரூபாய் வரைக்கும் நீங்க சேமிக்கிறீங்க. நான் உங்களுக்கு கிண்டல் பண்றதுக்கோ நகைச்சுவைக்காக சொல்லல. ஒரு திட்டம் எப்ப வெற்றி பெறும், அந்த திட்டத்தை அதிகமா யார் உபயோகப்படுத்துறாங்களோ அப்பதான் அந்த திட்டம் வெற்றி. எனவே இந்த திட்டம் வெற்றி பெற்றதற்கு மகளிராக நீங்க தான் காரணம். எனவே அந்த திட்டத்தை தலைவர் அறிவிச்சார். அதன் பிறகு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம். இதுல என்னன்னா, பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பெண்கள் படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போனோம், பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, காலேஜுக்கு போனோம், காலேஜுக்கு போனா மட்டும் பத்தாது, வேலைக்கு போனோம், சொந்த காலில் நிக்கணும்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம். அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி காலேஜ் படிக்க போனா ஒவ்வொரு மகளிருக்கும், அது அரசு கல்வியா இருந்தாலும் சரி, கல்லூரியா இருந்தாலும் சரி, தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்க படிக்க போனா அவங்களுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை வழங்கியது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். இதுவரைக்கும் 3 லட்சம் பேர் இதுல பயனடைந்திருக்கிறாங்க. இந்த